மேற்கு ஆசியால நடந்துகிட்டு இருக்கிற அந்த போர் இப்போ ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் ஒரு மிகப்பெரிய குழப்பமான கட்டத்துக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் குண்டுகள் பொழியுது, இன்னொரு பக்கம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னு அமெரிக்கா சொல்லுது. நாங்க யாருக்காவது போன் கூட பண்ணலையேன்னு ஈரான் சொல்லுது. என்னதான் நடக்குது அங்க? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அதாவது கடந்த 2 நாட்களா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ரொம்பவும் பலமான, அதே சமயம் ஆக்கப்பூர்வமான பேச்சுகள் நடந்ததா ட்ரம்ப் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இது வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் இல்லையா, பல முக்கியமான விஷயங்கள்ல 2 நாடுகளும் ஒரு முடிவுக்கு வந்துட்டதாகும் அவர் சொல்லியிருக்கார். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த தகவலை ஈரான் அப்படியே மறுத்திருக்காங்க. அமெரிக்காவோட ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்த ட்ரம்ப், ஈரான் இப்போ ஒரு உடன்படிக்கைக்கு வர ரொம்ப துடிப்பா இருக்காங்க, எங்க பேச்சுவார்த்தை ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. ஈரானோட எரிசக்தி நிலையங்கள் மேல அமெரிக்கா நடத்திட்டு வந்த தாக்குதல்களை அடுத்த 5 நாளைக்கு நிறுத்தி வைக்க போறதா சொல்லியிருக்காரு. இந்த 5 நாள் இடைவெளியில ஏதோ ஒரு பெரிய டீல் முடிய போகுதுங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ஆனா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகமோ அமெரிக்கா கூட நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல, அவங்க சொல்றதுல உண்மை இல்லைன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இதை பத்தி ட்ரம்ப் கிட்ட கேட்டப்போ அவங்க எதை குறிப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நேத்து ராத்திரி கூட ஜாரெட் குஷ்னர் தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு. சரி, இவ்வளோ பெரிய போரை நடத்திட்டு இருக்கிற அமெரிக்காவுக்கு ஈரான் கிட்ட இருந்து உண்மையாவே என்னதான் வேணும்? இதையும் ட்ரம்ப் அந்த பேட்டியில தெளிவுபடுத்தியிருக்காரு. அவரோட முதல் டார்கெட் ஈரானோட அணு ஆயுத திட்டம் தான். ஈரான் கிட்ட அணுகுண்டு இருக்கவே கூடாது, அதை நெருங்க கூட கூடாதுங்கிறதுல தான் அமெரிக்கா ரொம்ப உறுதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானோட ஏவுகணை திட்டங்களை குறைக்கணும். மொத்தத்துல மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதி கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட நோக்கம்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு அதிரடியான விஷயம் என்னன்னா, ஒருவேளை பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஈரான் சம்மதிச்சா அவங்க கிட்ட இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவே நேரடியா போய் கைப்பற்றணும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது தான் இப்ப பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு. இந்த விவகாரத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அந்த மர்ம மனிதர் யார் அப்படிங்கிறது தான். ட்ரம்ப் கிட்ட செய்தியாளர்கள், நீங்க ஈரானோட உயர்மட்ட தலைவர் கூட பேசுறீங்களான்னு கேட்டப்போ, நாங்க அங்க இருக்கிற ஒரு மிக முக்கியமான மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் கூட பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஈரானோட முக்கிய ராணுவ தலைவர்களை அமெரிக்கா அழிச்சிட்ட நிலையில இப்போ ட்ரம்ப் குறிப்பிடுற அந்த நபர் யாருன்னு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. சில இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் தான் அமெரிக்கா கூட ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இல்ல. உலகமே இந்த 2 நாடுகளோட அறிக்கைகளை பார்த்து குழம்பி போயிருக்கு. ஒருத்தர் பேசுறோம்னு சொல்றாங்க, ஒருத்தர் பேசலன்னு சொல்றாங்க. ஆனா களத்துல என்னவோ 5 நாளைக்கு தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது திரைமறைவுல ஏதோ ஒரு பெரிய அரசியல் சதுரங்கம் நடந்துகிட்டு இருக்குன்னு மட்டும் புரியுது. ஒருவேளை ட்ரம்ப் சொல்ற மாதிரி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானா அது உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படும். ஆனா ஈரான் சொல்ற மாதிரி இது ட்ரம்போட வெறும் கற்பனைனா, இந்த 5 நாள் இடைவெளிக்கு பிறகு போர் இன்னும் கொடூரமா மாற வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ அடுத்த சில நாட்கள்ல ஈரானோட அந்த அணு ஆயுத கனவு என்னவாக போகுதுங்கிறது மட்டும் தெரிஞ்சிடும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குதா, இல்ல இது ட்ரம்போட ராஜதந்திரமா? கமெண்ட்ல சொல்லுங்க.